அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நெஸ்கோஃபி எப்படி வீட்டில் செய்யலாம்ன்றதை பார்ப்போம். அதுக்கு முதல்ல நெஸ்கோஃபி பவுடர் எடுக்கிறேன். ஒரு மேசக்கரண்டி போட்டுட்டேன். இது ரெண்டாவது 3 மேசக்கரண்டி நெஸ்கோஃபி பவுடர் எடுக்கிறேன். 3 மேசக்கரண்டி சீனியும் போடுறேன். அதோட சீனி 3 மேசக்கரண்டி தண்ணி விடுறேன். 1 2 3 மேசக்கரண்டி தண்ணி. இவ்வளோத்தையும் வச்சு நாங்கள் இப்போ நெஸ்கோஃபி செய்ய போகிறோம். இதை இப்போ பீட்டரால் நல்லா அடிக்கும். கரைகளை வடிவாக வலிச்சு விட்டு எடுப்போம். கரைகளை வலிச்சு விட்டு இப்பவே கொஞ்சம் தடிச்சிட்டுது பாருங்க. நல்லா கிரீமி பதத்துக்கு அடிச்செடுக்கணும். இந்த பதத்துக்கு எடுத்தீங்கன்னா சரி. இந்த தூய்மை பதமாக வந்ததுண்டா சரி. இப்படி அடித்தா காணும். தூக்க இப்படி சிந்துப்படாமல் இப்படியே இறுக்கமாக இருக்கணும். இந்த கெண்டோஸை ஒரு டிஸ்ஸுக்க போட்டு சுடுதண்ணிக்குள்ளே வச்சு உருக பண்ணி எடுத்துட்டேன். இதைத்தான் இப்போ கிளாஸுக்குள்ளே விட போகிறேன். நாங்கள் அடித்த இந்த நெஸ்கோஃபியை கிளாஸுக்கு போடுவோம். இவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்க. பாருங்க என்ன மாதிரி எங்கட நெஸ்கோஃபி வந்திருக்கண்டு. இது கூலாவும் வச்சு குடிக்கலாம். ஆறுன பால் விட்டு கூல் பண்ணியும் குடிக்கலாம். கொதிக்கிற பால் விட்டும் சுடவும் குடிக்கலாம். நீங்களும் வீட்டில் இப்படி ஈஸியாக செய்து ஆசைக்கு குடிக்கலாம். இது சின்ன பாத்திரமா எடுத்து போடாதீங்க. பாருங்க ஒரு கொஞ்சம் தான் அடியில் கிடந்த நாங்கள் இப்போ அடிக்க பொழுது பெருசாக மேலே வந்துட்டுது. உங்களுக்கு ஒரு நாள் தேவை களவேன்னு சொன்னால் ஒரு கரண்டி காணும். ஒரு 2 பேருக்கு அதுக்குரிய ஒரு கரண்டி சீனியம் போட்டு ஒரு 2 தண்ணியம் போட்டு கரண்டியாலேயே இப்படி அடிக்கலாம். இது நான் பீட்டராலே அடிச்சேன்னா கரண்டியாலேயே ஒரு 10 நிமிஷம் இப்படி அடிச்சிங்கன்னு சொன்னால் இதே மாதிரி வரும். ஈஸியாக செய்யக்கூடிய நெஸ்கோஃபி நீங்கள் வீட்டிலே செய்து தேவையான நேரம் குடிச்சு கொள்ளலாம். கூட செய்து இப்படி மிச்சம் வேண்டாம். அதை ஃப்ரிட்ஜுக்கு வச்சிங்கண்டா தேவையான நேரம் எடுத்து பாலுக்குள்ளே போட்டு குடிக்கலாம். கடைக்கு போகாமல் வீட்டிலே செய்யக்கூடிய நெஸ்கோஃபி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.